அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு பிள்ளைங்களா. இதில் நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா இந்த சிவலிங்கத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய ஜலத்தாரை அது எத்தனை புண்ணியம் என்றால் ஒரு சொட்டு அவர் தலையில் உலக்குழுவும் நம்ம குடும்பத்திற்கு அத்துணை ஒரு பெரும் பாக்கியத்தை தரும். இந்த சிவலிங்கத்தோட தலையில் நீங்கள் வில்வ இலைகளை சாத்திட்டு இந்த ஜலத்தாரையில் நீர் நிறச்சிருக்கேன். அது என்னென்ன நிறச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வீட்டுக்கு இப்போ செய்யக்குள்ள உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் எல்லாமே சேர்த்து தான் தயார் பண்ணி சிவன் கோயிலுக்கு கொடுத்து அனுப்புனது போக மீதியை நம்ம வீட்டுக்கு ஊற்றிக்குவேன். இப்போ நம்ம வீட்டில் என்னென்ன சேர்க்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அதே தான் நான் ஜலத்தாரையிலையும் சேர்த்துருக்கேன் பிள்ளைங்களா. நான் இது எப்போவுமே நம்ம வீட்டு ஈசானிய மூலையில் ஒரு மடக்கு வச்சு அதில் 6 சோழி வச்சுருக்கேன் நான். அதாவது 3 சோழி மேல் நோக்கி 3 சோழி கீழ் நோக்கி இருக்கும். நடுவில் ஒரு உத்ராட்சம் போட்டுட்டோம்னு சொன்னாலே அந்த நீர் கங்கை நீருக்கு சமமாக மாறிடும். இப்போ அந்த தண்ணிக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்க சிவலிங்கங்களை எடுத்து வைக்கிறோம். இது பார்த்திங்கன்னா பாதரச லிங்கம். ஒரு 10-15 வருஷத்துக்கு முந்தைய நான் தான் செஞ்சேன் அந்த லிங்கத்தை. இதை உள்பக்கமாக நம்ம கம்பி விட்டு வெள்ளி கம்பி விட்டு கட்டி நம்ம கழுத்தில் அணிஞ்சிக்கலாம், மாலையாக அணிஞ்சிக்கலாம். அதனால தான் நடுவில் நான் ஓட்டை வச்சுருக்கேன். ஒரு குச்சி சொருகி அதில் வச்சுருக்கிறேன் பிள்ளைங்களா. அதையும் நான் உள்ளார வச்சுட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நந்தி, விநாயகர், மகாமேரு இப்படி உள்ள ஸ்படிகத்தாலான அனைத்தையும் நான் தண்ணிக்குள்ளே வச்சுருக்கேன். அது கூட சந்தனம், குங்குமம் 5 முக்கியமான மங்களகரமான பொருளை நம்ம அதில் சேர்க்க போகிறோம். அது நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷனை தரும் பிள்ளைங்களா. இந்த ஸ்படிகம் தண்ணிக்குள்ளே போய் இருக்க அதிலேருந்து வெளிப்படக்கூடிய நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம வீடே ஒரு குடுகுலுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதுமாரி இது விளாமிச்சை வேர் அப்படின்னு சொல்கிறது. இதை தான் நிறைய பேர் வெட்டி வேர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. வெட்டி வேருங்கிறது கருப்பாக இருக்கும். அது எட்டுக்குடி முருகன் கோயிலில் தான் கிடைக்கும். அது கிடைக்கக்குள்ள நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். அடுத்தது நம்ம பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இந்த வாசனை பொருள்களாக இது நசுக்கி போடலாம். நம்ம இது 15 நாள் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் முழுசாகவே சேர்த்துக்கிறேன். அது ஊற ஒரு நல்ல நறுமணம் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும். இது மாதிரி நம்ம செய்யக்குள்ள சிவன் மனம் குளிர்ந்து நம்ம குடும்பத்தில் இருக்க தடைகள் விலகும். நம்ம குடும்பத்துக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். செல்வ செழிப்பும் கூட ஏற்படும். ஏன்னா அதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருள்கள் அத்தனை அதுவும் சிவனை நம்ம அதை தண்ணிக்குள்ளேயே வச்சுருக்க போகிறோம். எவ்வளோ ஒரு குழுகுழுப்பாக இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அது கூட நம்ம பன்னீரும் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்புறம் மலர்கள்னு பார்த்தீங்கன்னா நான் மல்லிகையும் சிவனுக்கு பிடிச்ச நீல சங்கு புஷ்பமும் நான் அதில் போட்டிருக்கேன். செவ்வரளிப்பு போடலாம். உங்கள்கிட்ட என்ன மலர்கள் இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக போட்டு இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மரக்கிளைகள் எல்லாம் வெட்டக்கூடாது, திருமணம் நடத்தக்கூடாது, முக்கியமாக சுபகாரியங்கள், வீடு குடி போகிறது, இப்படி நல்ல விஷயங்களை தவிர்த்தணும். அக்னி வளர்த்து நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம தவிர்த்துறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். பூஜை சம்மந்தமாக உள்ள காரியங்கள், அதுமாரி வாசலில் மண்பானை வைத்து தண்ணி வச்சு வர்றவங்க போகிறவங்களுக்கு நம்ம அந்த தண்ணியை கொடுக்கறது, தாகசாந்தி அப்படின்னு சொல்கிறது, அது செய்கிறது. அதுமாரி பறவைகளுக்கு, விலங்குகளுக்கெல்லாம் நம்மளால் என்ற உணவுகளை இட்டு தண்ணீர் வைப்பது, அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யக்குள்ள நம்ம குடும்பத்துக்கு உள்ள அந்த தோஷங்கள்லாம் எத்தனையோ பல ஜென்மங்களாக இருக்கக்கூடிய பாவங்கள், தோஷங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை பிள்ளைங்களா. கீழே ட்ரேயில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்குது. பார்த்திங்கன்னா வாசலில் வரக்கூடிய ஆடு, நாய், குட்டி குட்டி பறவைகள் எல்லாம் சாப்பிட்றதுக்காக. இது எப்போவுமே நம்ம வீட்டு கொல்லையில் நான் இந்த மாடிப்படிக்கு அடியில் வச்சுருக்கேன் பிள்ளைங்களா. எந்த நேரமும் பறவைகள், அணில், குருவி, காக்கா எல்லாருமே வந்துடுவாங்க. அவங்களுக்குள்ள பெரிய போட்டியே நடக்கும். இதை நம்ம சந்தோஷமாக உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன். இந்த பாருங்கள், மழை, சரியான மழை, மட்டைக்கிட்டையெல்லாம் விழுந்து கிடக்கு. அவங்களுக்கு யார் உணவு தருவா? நம்ம டெய்லியுமே கொடுத்துருவோம் பிள்ளைங்களா. காலையில் முதல் உணவே அவங்களுக்கு தான். இதை பார்க்குறப்ப நமக்கும் மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைங்களா. நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.